ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டு ஃபஸ்ட் டேர்மில் 3rd ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 1ல் மை ஃபீலிங்ஸ், இந்த யூனிட் 1ல் செகண்ட் லெசன் சின்னு இன் த ஹவுஸ். அது ஒரு கதை. அந்த கதையை எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் பிள்ளைங்களை புக்கை எடுக்க சொல்லி பேஜ் நம்பர் 95 எடுக்க சொல்கிறோம். எடுத்துகிட்டு இந்த படத்தை பார்க்க சொல்லணும். பார்த்துட்டு இந்த படத்தில் யார் ஒளிஞ்சிருக்கா அவங்க சொல்லுவாங்க, எலி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இந்த எலி சிறுசாக இருக்கா பெருசாக இருக்கா, இதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, என்ன செய்யும் எலி அப்படின்னு நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம இந்த எலியை பற்றி தான் கதை பார்க்க போகிறோம். இந்த எலியோட பேர் சின்னு. இது என்ன சேட்டை பண்ணுச்சு அப்படிங்கிறத நாம் இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் சொல்லணும். ஒரு வீட்டில் அம்மா அப்பா இருந்தாங்க. அம்மா அப்பா கூட மினியும் தம்பியும் இருக்கிறாங்க. அம்மாட்ட மினி பாப்பா வந்து சொல்கிறா, அம்மா நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்குமா அப்படின்னோடனே அம்மா சொல்கிறாங்க, இல்லையே நம்ம வீட்டில் எலியே கிடையாது அப்படின்ட்டாங்க. பாப்பா என்ன செய்கிறா, அவளோட டிஷர்ட்டை கொண்டு வந்து காமிக்கிறா. இங்கே பாருமா, என்னோடய ட்ரெஸ்ஸை பாரு, இதில் ஒரு ஓட்டை போட்டு விட்டுருச்சுமா, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன் அப்படின்னு மினி சொல்லுது. அம்மா பார்க்குறாங்க, என்னடான்னு முழிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா தம்பி வர்றான். தம்பி வந்து அம்மாக்கிட்ட, அம்மா நம்ம வீட்டில் ஒரு எலி இருக்குமா, பூரா தரையில் பூரா பேப்பரை பிச்சு பிச்சு கிழிச்சு போட்டு விட்ருக்குமா, என்னோடய இங்கிலீஷ் புக்கெல்லாம் கிழிச்சிருச்சுமா, நான் ரொம்ப கவலையாக இருக்கேம்மா அப்படின்னு புக்கை காமிக்கிறேன். அடுத்து பார்த்தா அப்பா வர்றாரு. ஓ என்ன இது, இந்த வீட்டில் எலி இருக்குது, நான் பன் எடுத்து வச்சுருந்தேன், டீயோடு சேர்ந்து டீக்குள்ளார நினச்சி சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன், அதை காணோம், அது தூக்கிட்டு போயிடுச்சு, நான் ஹாப்பியாகவே இல்லை அப்படிங்கிறாரு. ஓ அப்போ வீட்டில் எலி இருக்கா, நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன செய்கிறாங்க, அப்படியே ஒரு குச்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. அம்மா அப்பா மினி தம்பி எல்லோரும் வீடு பூரா தேடுறாங்க. அவங்க பாதத்தை டப்புன்னு தட்டுறாங்க. எங்கிட்டிருந்துமே எலி வெளியில் வரல. அப்புறம் பார்த்தா ஒரு குச்சி எடுத்து ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைக்குள்ளார நுழைச்சி குத்தி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இருந்தும் எலி வரல. எங்கிட்டுமே அவங்களால எலியை கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் அந்த சின்னு, எலியோட பேர் என்னது, சின்னு. அந்த சின்னு என்ன செய்யுது, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு அவங்க செய்கிற சத்தமெல்லாம் கேட்குது. அப்படியே பயந்துக்குச்சு. குச்சியை வச்சு குத்தணுன்னு, ஐயோ நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அது உடம்பெல்லாம் நடுங்குது. ஆனாலும் அது இடத்த விட்டு நகரவே இல்லை, அமைதி அப்படியே இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க போல இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது, ஒரு சத்தம் கேட்கலை. அப்படியே சின்ன என்ன செய்யுது, அந்த பொந்துக்குள்ளேருந்து மெதுவாக வெளியில் வந்து அப்படியே எட்டி பார்க்குது, தலையை வெளியே விடுது. அப்படி இடது பக்கம் பார்க்குது, வலது பக்கம் பார்க்குது, மேலே பார்க்குது, கீழே பார்க்குது, ஒருத்தரையும் காணோம். ரைட்டு, நம்ம இப்போ என்ன செய்யலாம், எதையாவது கடிச்சு கொரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிக்கிறதுக்காண்டி கிளம்பிருச்சு. அவ்வளோதான் சின்னு இந்த ஹவுஸ் ஸ்டோரி. நாம் ப்ராக்டிஸ் டைமை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.